அம்மா முக்கியமே சுவை பார்க்கலாமா? ஐயா வணக்கம். வணக்கம். நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் தேதி அறிவிப்பு வெளியாகிலிருந்து நேற்றைய தினம் தேர்தல் முடிவுகள் வரை பல கட்டங்களில் தேர்தல் நடந்திருக்கு, பிரச்சாரம் நடந்திருக்கு. இது இப்போ உங்களுடைய பார்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் தேதி, இந்த நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்னைக்கு தேர்தல் முடிவுகள் வெளிவர வரைக்கும் தேர்தல் ஆணையம் நடந்துக்கிட்ட முறைகள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு அதிகார வர்க்கத்துக்கு கட்டுப்பட்டு இந்த தேர்தல் ஆணையம் நடந்துச்சுன்றது இந்த இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் தெரியும், அனைத்து கட்சிகளுக்கும் தெரியும். ஏன்னா அதிகார வர்க்க ஆளுங்கட்சி சொன்னதை கேட்டதை தவிர மற்ற எந்த கட்சி எந்த விதமான புகார் கொடுத்தாலும் அதை அவங்க பொருட்படுத்தவே இல்லை இந்த நாள் வரைக்கும். மொத்தத்தில் இது ஆளுங்கட்சியால் அதிகார வர்க்கத்தால் அவங்களோட பணபலத்தால் நடத்தப்பட்ட ஒரு தேர்தல். இல்லை, இது வரைக்கும் தேர்தல் ஆணையத்து மேலே யாரும் அப்படி புகார் கொடுத்ததா தெரியலையே. இல்லையே, நீங்கள் தான் சொல்கிறீங்க. இல்லை, எல்லாருமே சொல்லிட்டாங்க. இல்லை, ஒரு கட்சி, நீங்கள் ஒரு கட்சி, இது வரைக்கும் எந்த கட்சியும் சொல்லலையே அது மாதிரி தேர்தல் ஆணையம் சரியில்லை. சரி, எந்த கட்சியும் சொல்லலை. தேர்தல் முடிவுகள் வெளிவரதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி உச்சநீதிமன்ற 5 நீதிபதிகள் நமது ஜனாதிபதி முர்மு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தில் இதுவரைக்கும் நடந்த தேர்தல் கூத்துகளை பற்றியும், இது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்தும், அது மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அந்த 5 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நம்ம ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதினாங்க. அப்போ அப்படி ஒரு நிகழ்வே நடவதுன்னா நீதிபதிகள் எதுக்கு எழுதணும்? கட்சிகளை சொல்றதுனா கூட ஏதோ ஒரு பட்சமாக பேசுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு 5 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சேர்த்து ஒரு கடிதத்தை ஜனாதிபதி எழுத வேண்டிய அவசியம் இருக்குது. ஐயா, இப்போ இந்தியா முழுவதும் பல கட்சிகள் தேர்தலை எதிர்கொண்டிருக்காங்க ஐயா. ஓகேங்களா? குறிப்பாக நாம் தமிழர் கட்சி எதிர்கொண்ட சவால்கள் அப்படின்னு பார்த்தா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த நாடாளுமன்ற தேர்தல் தேதியை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, அதை அறிவித்த நாள் முதலே பெரும் பிரச்சனைகளை எதிர்கொண்டது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி மேலே என்னென்ன மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கணுமோ, அதாவது அவங்களோட கட்டமைப்பை எந்த அளவுக்கு உடைக்கணும், அவங்கள சிதைக்கணும் அப்படின்னு நினச்சி அதிகார வர்க்கம், ஆளுங்கட்சி, அது திமுகவாகட்டும் பாஜக ஆகட்டும், 2 பேரும் இணைஞ்சு பல பிரச்சனைகள் நாம் தமிழருக்கு கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சோதனை, அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையத்தின் மூலமாக நம்மளோட சின்னத்தை முடக்கினது, அதுக்கு பிறகு நம்ம உச்சநீதிமன்றம், நாம் தமிழர் கட்சி உச்சநீதிமன்றம் சென்று அவங்க முறையிட்டது. அதை உச்சநீதிமன்றம் இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி என்னென்ன கண்டுக்காமல் இருக்கிறது. இது எல்லாமே அந்த ஆளும் கட்சி அதிகார வர்க்கத்தோட தொடர் நடவடிக்கைகள் தான். சின்னம் நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் அப்ளை பண்ணாத உங்கள் நாம் தமிழர் கட்சியோட தவறு தானே ஐயா? இதுக்கு நிறைய முறை நான் சொல்றதை விட நிறைய முறை இதை விமர்சகர்கள் சொல்லிட்டாங்க. உண்மையா இதை பற்றி, தேர்தலை பற்றி நல்ல சட்ட முடிவுகள் தெரிஞ்ச வல்லுநர்கள்லாம் இதை பற்றி ரொம்ப தெளிவாக விமர்சனமும் செஞ்சுட்டாங்க, விவேகமும் செஞ்சுட்டாங்க. ஏன்னா இது ஒருதலை பட்சமாகத்தான் தேர்தல் ஆணையம் நடத்திக்கிட்டதுன்றதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லிட்டாங்க. திரும்பியும் நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனால் இப்போ அந்த சவால்கள்லாம் கடந்து நாம் தமிழர் கட்சி ஓரளவுக்கு வாக்கு வங்கிட்டதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமா. ஏன்னா இவங்களுடைய பிஜேபி ஆகட்டும், திமுக ஆகட்டும், அவங்களுக்கு இருக்கிற ஒரே நோக்கம் நாம் தமிழர் கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கிய வளர்ச்சி அடைஞ்சிடக்கூடாதுன்றதுனால தான் இவ்வளோ தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்க இந்த தேர்தல் முடிவு வர வரைக்குமே. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்னாடி அவங்க ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்திருப்பாங்க. இப்போ தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவங்க எதிர்பார்த்தது அது கிடைச்சிருக்குமா? அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி கிடைச்சிருச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்களுக்கும் அதோட தலைமைக்கும் நிச்சயமா தெரியும் இது போன்ற முடிவுகள் வரும்ன்றது நல்லா தெரியும். இருந்தும்
இந்த தேர்தல் தேதி துவங்கிய நாள்ல இருந்து எங்களுக்கு சின்னம் முடக்கப்பட்டது. 20 நாளைக்கு முன்னாடி தான் சின்னத்தை உறுதி பண்றாங்க. 20 நாளைக்கு முன்னாடி உறுதி பண்ணி அது ஒரு 18 நாள் நாம் தமிழர் கட்சிகளோட அளப்பெரிய உழைப்பினால அந்த சின்னத்தை கொண்டு போய் பொதுமக்களிடையே சேர்த்து இன்னைக்கு, அதாவது கடந்த 2019 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின ஓட்டு எண்ணிக்கை 30 லட்சத்தில் சில்லற. அந்த 30 லட்சத்து அதுக்கு கீழே தான் வாங்க வைக்கணுன்றது இந்த ஆளுங்கட்சிகளுடைய நடவடிக்கைகள்ல இருந்தது. அதனாலதான் இந்த சின்னத்தை முடக்கினது, இந்த எண்ணெய் ரயில் விட்டது, இது எல்லாமே அதனோட தொடர்ச்சி தான். இருந்தும் அதெல்லாம் கடந்து இந்த 18 நாள்ல அவங்க சின்னத்தை கொண்டு போய் பொதுமக்களிடம் சேர்த்து இவங்க எதிர்பார்த்தது என்னன்னா, அந்த 30 லட்சத்துக்கு கீழே தான் இவங்க ஓட்டு எடுக்க வைக்கணும். அந்த 8% நாம் தமிழர் கட்சி அடையவே கூடாது. தமிழ் தேசியன்ற ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்றுவிடக் கூடாது என்பதுல இந்த மாற்று மொழியை கொண்ட இந்த திமுகவாகட்டும், ஆரியமாகட்டும், திராவிடமாகட்டும் அவங்களுடைய முக்கிய குறிக்கோள் அதுவாக தான் இருந்தது. அதையெல்லாம் உடைத்து தகர்த்தி எறிந்து இன்று 36 லட்சம், கிட்டத்தட்ட 36 லட்சம் ஓட்டை வாங்கி அவர்களோட முகத்துல கரிய பூசினது இல்லாம தமிழ் தேசியத்தை இன்னைக்கு தூக்கி பிடிச்சு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆக்கினதுல உண்மையிலே அந்த நாம் தமிழர் கட்சியும் கட்சியை சார்ந்தவர்களும் பெருமிதம் கொள்வார்கள். இதுதான் அவருடைய முக்கிய எதிர்பார்ப்பு. இப்போ நீங்கள் சின்னத்தில் ஆரம்பித்து பல தடங்களை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நாம் தமிழ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் பிஜேபியை சொல்கிறீங்க, திமுக சொல்கிறீங்க. ஆனால் சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னாக்க தொடர்ந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு ஆதரவாக எல்லா ஊடகங்களும் பேசிச்சு. யாரெல்லாம் அவங்க அகேன்ஸ்டாக பேசினாலும் அவங்களும் ஆதரவாக பேசினாங்க. நாம் தமிழுக்கு ஒரு 5 தொகுதியாச்சும் வின் பண்ணிடும், இவ்வளோ 15% மேலே போயிடும்னு சொன்னாங்க. அப்போ அது எதிர்பார்ப்பு தானே ஐயா? அது அந்த எதிர்பார்ப்பு ஏதாச்சும் ஒரு இடத்துல உண்மையாக ஆயிருக்கா? நீங்க கேட்கறது, நீங்க எதிர்பார்க்கறது அதெல்லாம் உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். எங்களோட களமும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா சீமான் அவர்கள் சொல்ற மாதிரி அடிப்படை அரசியல் அமைப்பு மாற்றம்னு அவர் சொல்ற ஒரு வார்த்தையுடைய உள்ளார்ந்த கருத்தை நம்ம உற்று நோக்கணும்னா எதை சொல்றோம்னா, இப்ப நமக்கு விழுந்திருக்கிற இந்த நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்திருக்கிற அந்த ஓட்டு இருக்குல்ல, ஏன் 8.2%, 2% ஆயிருக்கு? ஏன் இவங்க 15-20%? ஏன்னா 15-20% தொட்டுடுவோன்ற நம்பிக்கை நிச்சயமா இருந்துச்சு நாம் தமிழர் கட்சிக்கு. ஏன் தொடல அப்படின்றத எதிர்பார்ப்பு, அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். இங்க இந்த சட்டமன்ற தேர்தல்னா என்ன, நாடாளுமன்ற தேர்தல்னா என்ன, கவுன்சிலர் அதாவது உள்துறை உள்ளாட்சி தேர்தல்னா என்ன அப்படின்னு சொல்லி இவங்களே, அதாவது தேர்தல் முறைகள் வேற, ஆனா இவங்க எப்படி மக்கள் பொது புத்தியில கட்டமைச்சு வச்சிருக்காங்கன்னா, சட்டமன்ற தேர்தல்னா அது முதல்வருக்கானது, நாடாளுமன்ற தேர்தல்னா அது தேசிய கட்சிகள் பிரதமருக்கானது அப்படின்னு சொல்லி இவங்க கொண்டு போறாங்க. அது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். இப்ப நாம் தமிழர் கட்சி இப்ப மற்ற எல்லா கட்சியும் ஒரு பிரதம வேட்பாளரை ஆதரிச்சு கூட்டணி அமைச்சு அவங்க இந்த தேர்தலை எதிர்கொள்றாங்க. நாம் தமிழர் கட்சி எந்த பிரதமர் வேட்பாளரையும் எந்த தேசிய கட்சியும் ஆதரிச்சு அவங்க தேர்தலை எதிர்கொள்ளல. நாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலை எதிர்கொள்றாங்க. இது இந்த மக்களுக்கு அந்த புரிதல் இல்லை. இவங்க வெறும் நாடாளுமன்ற உறுப்பினராக போய் இவங்களால என்ன செய்ய முடியும்? இவங்க ஒரு பிரதம வேட்பாளருக்கு ஆதரவு கொடுத்தாதானே இவங்களால எதுவுமே செய்ய முடியும். அப்ப பிரதம வேட்பாளரை ஆதரிச்சு நிக்கிற கட்சிக்கு ஓட்டு போட்டாதான் ஒரு பிரதம வேட்பாளர் வர முடியும்ன்ற ஒரு எண்ணத்துலதான் இந்த மக்கள் நாம் தமிழருக்கு வாக்களிக்கிறத தவிர்த்து இந்த 2 தேசிய கட்சிகளை ஆதரிச்சு நிக்கிற கட்சிகளுக்கு இவங்க வாக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க. அதுதான் இதுல முக்கிய காரணம். இப்போ திமுக ஆட்சிக்கு 3 ஆண்டு காலம் முடிய போகுது. இதுல முடியுது. இப்போ தொடர்ந்து இலவச பஸ்ஸு பல இடைஞ்சல்களை மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிவர ஓட்டு வராது. பரந்தூர் விமான நிலையம் ஆகட்டும், போக்குவரத்து துறை ஆகட்டும்,
ஆசிரியர்களாகட்டும், இது மாதிரி வந்து யாருக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுக்காம அலட்சிய போக்கா திமுக பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து மக்கள் அனைவருக்குமே தெரியும். ஆனால் இதையும் தாண்டி தமிழ்நாட்டில் வந்து 40 தொகுதியிலும் திமுக வந்து வெற்றி பெற்றிருக்கு. இது வந்து திமுக செய்த நல்ல காரியத்துக்கு நற்சான்றா இருக்குமா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க கேட்கறது புரியுது. அவங்களோட நல்லாட்சிக்கு கிடைத்த ஒரு நற்சான்றா எடுத்துக்கலாம்னு சொல்றீங்க. ஆனா இதை அவங்க அப்படிதான் மாத்தட்டிக்குவாங்க. உண்மை அது கிடையவே கிடையாது. இது வந்து இந்த வாக்கு என்பது பிஜேபி செய்த அராஜகம், பிஜேபி செஞ்ச மோசமான ஆட்சிக்கு எதிராக விழுந்த வாக்குகளை தவிர இது திமுகவுக்கோ காங்கிரஸுக்கோ அவங்க நல்ல ஆட்சி கொடுப்பாங்க, நல்ல ஆட்சி செஞ்சாங்க, திமுக மாதிரி ஒரு சிறந்த ஆட்சியாளர்கள் யாரும் இல்லை அப்படின்றதுனால விழுந்த வாக்கே கிடையாது. இது வந்து இவங்க திமுகவோ இல்லை வெற்றி பெற்றவர்கள் ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ பொதுமக்கள் இதை புரிஞ்சுக்கணும். இது நிச்சயமா வந்து திமுகவோ ஆதரவா விழுந்த வாக்கே கிடையாது. பிஜேபி செஞ்ச மோசமான ஆட்சிக்கு எதிராக அடுத்து காங்கிரஸ் தான் வரணும் அப்படின்றதுக்காக விழுந்த வாக்கே தவிர இது திமுக விழுந்த வாக்கு கிடையாது. 100% கிடையாது. ஐயா, இப்போ நீங்க வந்து பிஜேபி பண்ண ஒரு சில விஷயங்கள் இப்ப நடந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில் அமைந்த கூட்டணி ஒரு சில இடங்கள் வந்து 2வது இடம் 3வது இடம்லாம் பிடிச்சிருக்கு. அப்போ அதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போ அவங்க எது ஒரு குழப்படி பண்ணால் பிஜேபிக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கலன்றது உண்மை, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் ஓட்டு வங்கி கூடியிருக்குல்ல, 10% மேலே அவங்க ஓட்டு வங்கி பெற்றிருக்கிறாங்களா? அப்போ அதை எப்படி பார்க்கலாம்? இதுவும் அதே தான். இதை வந்து பிஜேபி வந்து அவங்க மாற்றடிக்க வேண்டாம். பிஜேபி வந்து நோட்டோவுக்கு எதிராக போட்டி போடுற ஒரு கட்சி இன்னைக்கு வந்து தனியா ஒரு பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு தமிழ்நாட்டில் இந்த நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொண்டு இருக்காங்க. அப்படி எதிர்கொண்டு அவங்க இதுக்கு முன்னாடி வாங்கின வாக்குகளை விட நான் வந்து வாக்கு சதவீதம் அதிகமாக வாங்கிட்டேன்னு சொல்லி அவங்க பெருமை பேசுறாங்க. நிச்சயமா அதுவும் கிடையாது. இங்க 2 விஷயம் தாங்க நடந்திருக்குது. நான் திரும்ப என்ன சொல்றேன்னா, இந்த பொதுமக்கள் கிட்ட நாடாளுமன்ற தேர்தல்னா என்னன்றது தயவு செய்து புரிஞ்சுக்கணும். நாடாளுமன்ற தேர்தல்ன்றது வந்து மாநிலங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து அவர்கள் ஒரு பிரதம வேட்பாளரை தேர்வு செய்து ஆட்சி அமைக்கக்கூடியதுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தல். மக்கள் வந்து ஒரு சிறந்த நாடாளுமன்ற வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர பிரதமருக்கு நீங்க வாக்களிக்கவே இல்லை. தயவு செய்து பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். நீங்க பிரதமருக்கு வாக்கு செலுத்த போறதே இல்லை. பிரதமரும் இதுல பிரதமர் ஆக போறவரும் ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் தான். அவரும் நாடாளுமன்ற வேட்பாளராக இருந்துதான் ஒரு பிரதம வேட்பாளரா ஆக முடியும். ஆனா இதுக்கு சில விதிவிலக்குகள் இருக்கு. அதை பத்தி நம்ம இதுல விவாதிக்க வேண்டாம். ஒரு பிரதம வேட்பாளர் கூட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தான் தேர்ந்தெடுக்கப்படுறார். ஆக மொத்தத்துல நீங்க வந்து ஒரு சிறந்த நாடாளுமன்ற வேட்பாளர் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு பொது விஷயத்தை மக்கள்கிட்ட இவங்க மறைச்சு யாரு தேசிய கட்சிகளுக்கு நீங்க வாக்களிச்சாதான் ஒரு பிரதம வேட்பாளர் வர முடியும். அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்க, இந்த மாநில கட்சிகள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு தேசிய கட்சி கூட போய் கூட்டணி தன்னோட தேசிய கட்சியை இவங்க கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கிட்டு இவர் தான் எங்களுக்கு பிரதம வேட்பாளர், அதனால இவருக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி 2 கட்சியை வந்து இவங்க முன்னிறுத்துறாங்க இந்தியா முழுக்க. அப்ப மக்களுக்கு என்ன நினைக்கிறாங்க, ஓஹோ இவங்க 2 பேர் தான், இந்த 2 பேர்ல யாரா ஓட்ட தான் பிரதமரா வர போறாங்க, ஆக நம்ம ஓட்டு வந்து இந்த கட்சிக்கு போடணும், இல்ல இந்த 2 கட்சி எந்த கூட்டணியில் இருக்கோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், அப்பதான் நமக்கு பிரதம வேட்பாளர் வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில உருவாக்கப்பட்டதுனால இப்ப மாநில கட்சிகள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு இந்த தேசிய கட்சிகள் எந்த கூட்டணியில இருக்கோ அதுக்கு மக்கள் வாக்களிக்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு இதுதான் விதி அப்படின்ற மாதிரி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தனால மக்கள் வேற வழி இல்லாம ஓட்ட போடுறாங்க. அப்படி விழுந்த வாக்குதான் ஒண்ணு பிஜேபிக்கு எதிர்த்து 10 வருஷமா இவன் செஞ்ச கொடுங்கோல் ஆட்சியினால பிஜேபி வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்தவன் எல்லாம் இந்த காங்கிரஸ் எந்த கூட்டணி இருக்கோ அதுக்கு ஓட்டு விழுந்துச்சு. அதுதான் வந்து இந்த திமுக 40 இடத்துல வெற்றி பெற்றதோட ரகசியம். சரி, பிஜேபிக்கு அவங்க மேல இவ்வளவு கோபம் இருந்துச்சு, அப்ப பிஜேபி எப்படி இவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்குச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா
ரெண்டு விதமான மக்கள் இருக்கதான் செய்யறாங்க. ஒரு மக்கள் வந்து பிஜேபினால சந்தோஷப்பட்டவங்க இருக்கிறான், ஒரு மக்கள் ஒரு சதவீத மக்கள் வந்து பிஜேபினால பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. சந்தோஷப்பட்டவன் இங்க ஓட்டு போட்டுருக்கான், பாதிக்கப்பட்டவன் அங்க ஓட்டு போட்டுருக்கான். இவ்வளவுதான் வித்தியாசம். இதனால வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வளர்ந்துருச்சான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. அவங்க வளர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும்னா இந்த மாநில தேர்தல்ல நின்னு நீ தனிச்சு நின்னு உன்னோட வாக்கு சேதத்தை நீ காட்டு. அப்ப பிஜேபி தமிழகத்துல வளர்ந்துருச்சுன்றத நாங்க ஏற்றுக்கிறோம். சரி.